Taste the Daily. கன்னியாகுமரியில் இந்திய அரிய மணல் ஆலைக்கு கனிம வளங்களை தோண்டி பிரித்தெடுப்பதற்காக வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கன்னியாகுமரி மாவட்டம் சின்னவிளை, பெரியவிளை கடற்கரை கிராமங்களில் கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆயிரக்கணக்கான டன் தாது மணலை தினசரி தோண்டி எடுத்ததால் 72 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையில் உள்ள 48 மீனவ குடியிருப்புகளில் 200 மீட்டருக்கு மேல் கடற்கரையும் குடியிருப்புகளும் கடலுக்குள் சென்றுவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனால் சாதாரணமாக ஒரு சில நேரங்களில் பெரும் அலைகள் வரும்போது மீனவ குடியிருப்புகளில் புகுந்து விடுவதால் வீடுகளும் மீன்பிடி தொழிலும் பெருமளவு பாதிக்கப்படுவதாக பகுதி மக்கள் கூறுவதை அதிமுக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் கன்னியாகுமரி கிள்ளியூர் தாலுகாவிற்குட்பட்ட கீழ்மிடாலம், மிடாலம், இணையம்புத்தன்துறை, 7 தேசம், கொல்லங்கோடு ஆகிய வருவாய் கிராமங்களில் 1144 ஹெக்டேர் நிலங்களில் அணு கனிமங்களை தோண்டி எடுக்க மணவாளக்குறிச்சி இந்திய அரிய மணல் ஆலை தொடர்ந்து கடற்கரை பகுதிகளில் சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் 40 அடி ஆழம் வரை மணலை தோண்டி எடுப்பதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதால் அந்நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய கோரி இவ்வாண்டு அக்டோபர் 20ஆம் தேதி 40,000க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தியதையும் குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் தொடர்ந்து 4 மாதங்களாக போராடி வரும் நிலையில் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மணவாளக்குறிச்சி மணல் ஆலைக்கு அணு கனிமங்கள் அள்ள வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய எந்தவிதமான முயற்சியையும் எடுக்காததை கண்டித்து குமரி மாவட்ட அணு கனிம சுரங்க எதிர்ப்பு மக்கள் இயக்கம் டிசம்பர் 31ஆம் தேதி பொதுமக்களை ஒன்று திரட்டி மணவாளக்குறிச்சி மணல் ஆலையை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்துவதற்கு முடிவு செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே மக்களின் கோரிக்கையை ஏற்று பாதிப்புகளை ஏற்படுத்தும் அரிய வகை அணு கனிம வளங்களை தோண்டி பிரித்தெடுக்க மணவாளக்குறிச்சி இந்திய அரிய மணல் ஆலைக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.